தவறான நடத்தைகளால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன தொடர்பிலான விடயம் இன்றைய சபை அமர்வில் எதிர்க்கட்சிகளின் பேசுபொருளாகியது. சுகாதாரத்துறையில் உள்ள ஊழல் மோசடிகளை வெளிக்கொணர்ந்த டாக்டர் பெல்லன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் என்பதால் அவருடைய தொழில் இல்லாமல் போயுள்ளது. அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் என்பதாலேயே அவருடைய தொழில் இல்லாமல் போயுள்ளது. அவருக்கு தரக்குறைவான மருந்து தொடர்பில் பேசுவதற்கு உரிமை இல்லையா? இல்லை, அவருடைய தொழிலை தடை செய்து விட்டனர். கதைப்பதற்கு இடம் வழங்குங்கள். கௌரவ சபாநாயகரே, நான் அடிப்படை உரிமை தொடர்பில் பேசுகின்றேன். இதில் என்ன நியாயம் உள்ளது? டாக்டர் பெல்லனவின் வேலையை தடை செய்து இன்று அவரை நீக்கியுள்ளனர். அதற்கான காரணம் என்ன? 2500 மில்லியன் ரூபாய் தொடர்பில் 2022, 2024 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்ட மோசடி தொடர்பிலார் அவர் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வழங்கிய முறைப்பாடு. அதுவே அவரை அண்மையில் நீக்குவதற்கான முறைப்பாடாகும். அதனால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினை தயவு செய்து இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். இது தொடர்பில் சரியான வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குங்கள். මේක ගැන හොයන්න වැඩපිළිවෙල සකස් කරන්න. එමයි වෛද්‍ය බෙල්ලන මහත්මයාගේ කියන වැඩසටහනක් කිරීම සිද්ධ වෙන්නේ. இவ்வாறு டாக்டர் பெல்லனவின் தொழிலை தடை செய்தமை நீங்கள் கூறிய காரணங்களால் அல்ல. அவருக்கு நோயாளி ஒருவரின் முக்கியமான தகவல்களை வெளியே வழங்கியமை, அதே போன்று பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் தவறான அறிக்கைகளை வெளியிட்டமை ஆகிய 2 முறைப்பாடுகளின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் பொதுச்சேவை ஆணைக்குழு வழங்கிய அனுமதிக்கு அமையவே இது இடம்பெற்றுள்ளது. அவ்வாறு இல்லாமல் நீங்கள் கூறுகின்ற எவ்வித விடயங்களும் இல்லை. இதற்கு முன்னரும் முன்னாள் பணிப்பாளர்கள், வைத்தியசாலையின் பணிப்பாளர்கள் இது தொடர்பில் தகவல்களை வழங்கினார்கள். பெல்லன மாத்திரம் வழங்கவில்லை. அதனால் அவரை நீக்கியமை பிழையான விடயமாகும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் சர்ச்சைக்குரிய தகவல்கள் என்ற வகையில் தேவையற்ற கருத்துக்கள் பல முன்வைக்கப்பட்டதல்லவா? தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான விசாரணைகளின் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நேற்று முதல் அவரது பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலையை உருவாக்கும் வகையிலும் பல்வேறு ஊடகங்கள் மூலம் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஊடகங்களுக்கு அறிக்கைகளை வெளியிட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உத்தரவுக்கு அமைய டாக்டர் ருக்ஷான் பெல்லன உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளினால் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட டாக்டர் ருக்ஷான் பெல்லன கொழும்பு தேசிய வைத்தியசாலை வளாகத்திலிருந்து இன்று காலை வெளியேறினார்.